மக்கள் வெள்ளத்தின் நடுவே ஊர்ந்து சென்ற தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் பற்றி விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. உடல்நலக்குறைவால் காலமான தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் சந்தன பேழையில் வைத்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இறப்பு செய்தியை கேட்ட நிமிடத்தில் இருந்தே தமிழகத்தின் தலைநகரம் கொஞ்சம் ஸ்தம்பித்து போனது. மீண்டு விடுவார் என எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் இறுதியாக அவரது பூத உடலைத்தான் பார்த்தனர். கட்டுக்கடங்காத கூட்டம், தொண்டர்கள், ரசிகர்களின் ஆற்றாமை, அழுகை, ஏக்கம், சக நடிகர்களின் ஞாபக பகிர்வு, அரசியல் தலைவர்களின் புகழஞ்சலி என தேமுதிக தலைவரின் இறுதி அஞ்சலிக்கு தலைநகரமே தலை வணங்கி நின்றது. ஒரு உணர்ச்சிகரமான தருணம் என்று தான் சொல்ல வேண்டும். விஜயகாந்தின் இறப்பிற்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த நடிகர் ரஜினிகாந்த் தனக்கும் விஜயகாந்திற்குமான நட்பையும் சில ஞாபகங்களையும் பகிர்ந்து கொண்டார். அரசியல்வாதிகள் மீதும் அவர் கோபப்படுவார், ஏன் ஊடகம் இந்த மாதிரியும் கோபப்படுவார். ஆனால் யாருக்கும் அவங்க மேலே கோபம் வராது. ஏன் சொன்னால் இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால் ஒரு நியாயமான காரணம். விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் பணிவுக்கு நிகரான நியாயமான கோபம் விஜயகாந்திடம் இருந்ததாக புகழஞ்சலி செலுத்தினார். இவர்கிட்ட எந்த அளவு பணிவு இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வரும். அந்த கோபத்தின் ரசிகன் நான். அதனால்தான் அவர் மக்கள் பணிக்கே வந்தார்னு நான் நம்புகிறேன். இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை இழந்திருப்பது ஒருவித தனிமை தான் என்ன மாதிரி ஆட்களுக்கு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நல்ல தலைவரை இழந்து விட்டதாக உருக்கம் தெரிவித்தார். அரசியல்ல இந்த மாதிரி மனித நேயத்தை டெய்லி அவருடைய வாழ்க்கை முறையாக கொண்ட ஒரு அரசியல் தலைவரை நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு குணம் இருந்த ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. எல்லோரின் அஞ்சலிக்கு பிறகு இறுதி ஊர்வலம் துவங்கியது. தீவுத்திடலில் துவங்கி கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகம் வரை சுமார் 14 கிலோமீட்டர் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் உடல் எடுத்துச் செல்லப்பட்டது. மக்கள் வெள்ளத்திற்கு நடுவிலும் கேப்டன் கேப்டன் என்ற கோஷங்களுக்கு மத்தியிலும் விஜயகாந்தின் உடலை சுமந்து வந்த வாகனம் மிதந்து வந்தது. கண்ணீர் சிந்தி தலையில் அடித்து கொண்டு அழுது ஆற்றாமையால் துடித்த காட்சிகள் நெஞ்சை உருக்கிவிட்டன. கோயம்பேட்டில் உள்ள அலுவலகத்தில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் மக்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அலுவலகத்தின் வெளியில் இருந்தும் அக்கம் பக்கத்தில் உயரமான இடங்களில் இருந்தும் மக்கள் திரண்டு நின்று கேப்டன் கேப்டன் என கோஷம் எழுப்பியும் செல்போன் டார்ச் அடித்தும் தங்கள் மரியாதையை செலுத்தினார்கள். விஜயகாந்தின் குடும்ப முறைப்படி இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டன. இதில் அவரது குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொண்டனர். விஜயகாந்தின் மகன்களான சண்முக பாண்டியனும் விஜய பிரபாகரனும் இறுதி மரியாதைகளை செய்த காட்சி பார்ப்போரை கண்கலங்க செய்துவிட்டது. உடல் வைக்கப்பட்ட சந்தன பேழையின் 2 பக்கத்திலும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என பொறித்திருந்தனர். அவர் ஆசையாக அணிந்திருந்த தேமுதிக கட்சி கொடியுடன் கூடிய மோதிரத்துடன் உடலை நல்லடக்கம் செய்தனர்.
தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செய்யப்பட்டது. 24 போலீசார் 3 முறை வானை நோக்கி சுட்டனர். இறுதியாக பேசிய விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். விஜயகாந்த் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் தொண்டர்கள் வழிபடும் வகையில் கோயிலாக மாற்றப்படும் என்றும் 24 மணி நேரமும் எரியும் வகையில் அணையா விளக்கு ஏற்றப்படும் எனவும் உருக்கமாக பேசியிருந்தார். இந்த இடத்துல கேப்டன் அவர்களுக்கு நிரந்தரமாக எப்படி பீச்ல ஒவ்வொரு தலைவருக்கும் சமாதி அமைத்து இருக்கிறார்களோ அதே போல நமது தலைவர் அவர்களுக்கும் நம்பர் 1 குவாலிட்டியில சமாதி அமைத்து அங்க அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டு 24 மணி நேரம் விளக்கு எரிஞ்சு டெய்லி பூ அலங்காரம் செய்து அவருக்கு டெய்லி நம்ம பூஜை செய்து ஒட்டுமொத்த தொண்டர்களும் அவரை வழிபடக்கூடிய ஒரு கோயிலாக நிச்சயமாக நாம மாற்ற இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.